ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நீங்கள் பட்ட அவமானங்களை மறந்து விடாதீர்கள். அவற்றை நன்றாக மனதில் சேமித்து வைத்து கொள்ளுங்கள். உங்களை அவமானப்படுத்தியவர்களிடம் எந்த விதமான வாக்குவாதமும் செய்யாதீர்கள். ஆனால் அவமானத்தை சேர்த்து வைத்து கொள்ளுங்கள். சரியான நேரத்தில் சரியான இடத்தில் அவர்கள் உங்களிடம் அடிபணிந்து போவார்கள். அதற்கு உதாரணம், மகாபாரத போர் தொடங்கியது, நடைபெற்று வந்து கொண்டிருக்கிறது. கர்ணன் அவர்களை போருக்கு செல்லுமாறு துரியோதனன் கேட்கிறார். அப்பொழுது கர்ணன் ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் போடுறார். அது என்னன்னா, தன்னுடைய தேரோட்டியாக சல்லியன் வர வேண்டும் என்று. ஏன் சல்லியன் அவர்களை தேரோட்ட வேண்டும் என்று அவர் கேட்டார். இதுக்கு முன்பாக நடந்த சம்பவம். அனைவருக்கும் வில்வித்தை போட்டி நடந்தது. அதில் அனைவரும் கலந்து கொண்டார்கள். அதில் கர்ணன் கலந்து கொள்ள சென்றபோது கர்ணனை மன்னர் அல்ல என்ற ஒரு காரணம் காட்டி அவருடைய பிறப்பை அவமானப்படுத்தி அவருக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டது. அந்த மறுக்கப்பட்ட தருணத்தில் மிகவும் அதிகமாக இவரை கேவலப்படுத்தியவர் யார் என்றால் சல்லியன் அவர்கள்தான். அப்பொழுது கர்ணன் மனதில் வைத்து கொண்டார் அந்த அவமானத்தை. மகாபாரத போர் தொடங்கியது. போர் நடந்து கொண்டிருக்கிறது. தன்னை அவமானப்படுத்தியவரையே தன்னுடைய தேருக்கு தேரோட்டியாக கொண்டு வந்தார் பாருங்க. அதுதான் சிறந்த பழிவாங்கல். தன்னை ஒரு நல்ல ஒரு மன்னர் என்ற நிலையில் இருந்த ஒருவர் ஒரு தேரோட்டியாக வருவது என்பது எவ்வளவு பெரிய விஷயம். ஆனால் கர்ணன் அதை செய்து காட்டினார். இதில் இன்னொன்றையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். விருப்பமில்லாத ஒருவரை தன்னிடம் வேலைக்கு வைத்தால் அவர் என்ன செய்வார்? நம்மை பழிவாங்க தான் முற்படுவார். சல்லியன் அவர்களை தேரோட்டியாக வைத்ததால் கர்ணனுக்கு என்ன நேர்ந்தது? கொண்டு போய் சேத்துல விட்டாரா? வீலை மாட்டிக்க வச்சிட்டாரா? தேரை நகர்த்தவே முடியவில்லை. அவர் சொன்ன காரணம், நான் தேரோட்டி மட்டுமே, தேரை தான் ஓட்டுவேன், சக்கரம் சிக்கிக்கொண்டால் அதற்கு நான் பொறுப்பில்லை என்று கூறிவிட்டார். இந்த மகாபாரத கதையில் நம்ம நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து பாருங்க. நான் பேசிக்கலி கிறிஸ்டின் தான். இருந்தாலும் இந்த உடைய கதைகளை படிப்பதிலும் அதை பற்றி தெரிந்து கொள்வதிலும் நான் ரொம்ப ஆர்வம் உள்ளவங்களாக இருப்பேன். நான் இந்தியன், அவ்வளோதான். கிறிஸ்தவன், முஸ்லீம், இஸ்லாம் அதெல்லாம் கிடையாது. எல்லா விஷயங்களையும், எல்லா மதத்தில் இருக்கிற நல்ல விஷயங்களையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். Thank you. Bye.